நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து சில சப்ஜெக்ட்ஸ் பிடிக்காது. அதாவது சில பேருக்கு வந்து மேத்ஸ்னா அலர்ஜியாக இருக்கும், சில பேருக்கு வந்து ஃபிசிக்ஸ்னா, சில பேருக்கு கெமிஸ்ட்ரினா, சில பேருக்கு வந்து இங்கிலீஷ்னா, சில பேருக்கு வந்து மொத்த படிப்பே, சில பேர் எங்களை மாதிரி சில பேருக்கு வந்து டோட்டல் படிப்பே வந்து அலர்ஜியாக இருக்கும். ஆனால் வந்து சினிமாங்கிற சப்ஜெக்ட் மட்டும் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டாக அமைஞ்சிருக்கு. இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறதுனால தான் வந்து இது வந்து மக்களிடையே ரொம்ப பெரிய ரீச் இருக்குது. அப்படிப்பட்ட சினிமா பற்றின நிகழ்ச்சி தான் இந்த பூர்விகா மொபைல்ஸ் கோலிவுட் கிங் பவர் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். உங்களிலிருந்து உங்கள் சார்பாக சினிமா பற்றின விளையாட்டை விளையாடுறதுக்காக இங்கே ஒரு 50 பேர் வந்திருக்காங்க. அவங்கள பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. வெல்கம் 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 டு பூர்விகா மொபைல்ஸ் கோலிவுட் கிங் பவர் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். உங்களை வந்து அன்புடன் வரவேற்கிறது. சினிமானாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். சின்ன வயசுலேருந்து கட்டடிச்சுட்டு பார்த்த ஒரு விஷயம். மாட்டின வீட்டில் வந்து கட்டடிச்சு மாட்டி, ஆனாலும் சினிமாவை வந்து விட்டு கொடுக்காம எப்போவுமே வந்து மாட்டினாலும் கட்டடிச்சுட்டு சினிமாவுக்கு போகிறது, அது வந்து தமிழர் பண்பாடு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்பேற்பட்ட சினிமாவை பற்றின குவிஸ் ப்ரோக்ராமுக்கு தான் நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க. இது வந்து நிறைய பேர் வந்து தப்பாக நினச்சிக்கிறாங்க. இது வந்து இந்த ஷோ வந்து ஒரு ஆர்டிஸ்ட் பற்றின ஷோ அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாக ஸ்பெஷல் எபிசோட்ஸ் ஆர்டிஸ்ட் பற்றின ஷோவும் இங்கே இருக்குது. ஆனால் இப்போது நம்ம இங்கே விளையாட போகிறது சினிமா பற்றிய ஷோ, ஜென்ரல் சினிமா. இப்போ வந்து உங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்பேன். கேள்வி கேட்டோடனே வந்து அதுக்கான கரெக்டான பதில் சொன்னீங்கன்னா நம்ம பூர்விகாவோட பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கரெக்டான ஆன்சருக்கு 1000 rupees போய் ஏறிடும். ஆஃப்டர் 2-3 questions வந்து அமௌண்ட் ஏறிட்டே இருக்கும். 2000 போகும், 5000 போகும், 10,000 போகும், அந்த லெவலுக்கு போயிட்டே இருக்கும். நீங்கள் கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா க்ரீன் லைட் எரியும் உங்களோட போடியமில். தப்பாக பதில் சொன்னீங்கன்னா ரெட் லைட் எரியும். கரெக்டான பதில் 15 secondsக்குள்ளே நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இந்த டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வந்து இந்த கோலிவுட் கிங் வின் பண்ணுறவர் வந்து அப்படியே அபேஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். சினிமா தெரிஞ்சால் இதில் வெற்றி பெறலாம். ஓகேங்களா? ஸோ ஏதாவது கேள்விகள்லாம் இருந்துச்சுன்னா அப்புறமா நம்ம கேட்போம், பேசுவோம். கேள்விகள் பற்றி ஏதாவது சினிமா பற்றின டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். அந்த மாதிரி என்ன விஷயங்களோட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து முதல் கேள்விக்கு போகலாமா? ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, ரெடி. இந்த கேள்வி வந்து 1000 rupees worth-ஆன கேள்வி. கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா 1000 rupees per person பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு போகும், பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு. லெட்ஸ் பிளே கோலிவுட் கிங். உங்களுக்கான 1000 ரூபாய் மதிப்புள்ள ஃபர்ஸ்ட் கொஸ்டின். தில்லுமுல்லு திரைப்படத்தின் இயக்குனர் யார்? ஆப்ஷன் ஏ கே பாலச்சந்தர், ஆப்ஷன் பி SP முத்துராமன், ஆப்ஷன் சி விசு. The time starts now. Time's up. ரொம்ப அற்புதமான ஒரு ஃபிலிம் தில்லுமுல்லு. நிறைய பேரை மாட்டி விட்ட ஒரு திரைப்படம். ஸோ எவ்வளோ பேர் கரெக்டாக பதில் சொல்லிருக்கீங்கிறத பார்க்கலாம். லைட்ஸ் ப்ளீஸ். ஒருத்தர் மட்டும் தப்பா பதில் சொல்லிட்டீங்க. 21. அதில் ஒரு பெருமை வேற உங்களுக்கு. தப்பா பதில் சொல்லிட்டு எஸ் இட்ஸ் மீ அப்படின்னு சொல்றீங்க. என்ன கொடுமை சார் இது. யார் நினைச்சீங்க நீங்க? பாலச்சந்திரன் தான் நினைச்சீங்களா? அப்புறம் யார் அமுக்கல? அதனால் அவனை பிடிக்காது உங்களுக்கு? என்ன கொடுமை சார் இது. ஃப்ரெண்டு பேர் பாலச்சந்திரா, அந்த பாலச்சந்திரன் பிடிக்காதனால இந்த பாலச்சந்திர பேர் அமுக்கலையா? ஸோ ஆன்சர் எல்லாருக்குமே தெரியும். என்ன ஆன்சர் மேடம் சொல்லுங்க? நம்பர் 7 மிஸ்டர் பாலச்சந்தர். மிஸ்டர் பாலச்சந்தர். இந்த படத்துக்கும் விசு சாருக்கு என்ன சம்பந்தம்? விசு சார் வந்து இதுக்கு வந்து வசனம் எழுதியிருந்தார். ஆக்சுவலாக கதை வசனம் வந்து விசு சார் எழுதினாரு. இதே காம்பினேஷன்ல இன்னொரு படம் வந்தது தெரியுமா? பாலச்சந்தர் சாரும் விசு சாரும் இல்லையா? நெட்ரிகன். எஸ், கவிதாலயா ப்ரொடக்ஷன்ஸ்ல நெட்ரிகன் படமும் வந்து விசு சார் தான். ரஜினி ரசிகை சார். ஆக்சுவலாக ரொம்ப அசிங்கமா இருக்கு எனக்கு இது. ரஜினி ரசிகை. பட் இருந்தாலும் பரவாயில்ல. எவ்வளோ பேர் கரெக்டாக பதில் சொல்றீங்க? ஒருத்தர் மட்டும் தான் தப்பாக பதில் சொல்லிருக்கீங்க. பாலச்சந்தர் சார் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான பதில்.
ஸோ இந்த பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு அப்புறம் எவ்வளோ பணம் சேர்ந்துருக்கு பார்க்கலாம். 49,000. வெரி குட். எப்பவுமே உங்களோட ஆன்சரை வந்து கொஞ்சம் யோசிச்சு, ஏன்னா 15 செகண்ட்ஸ் டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சு அவசரப்படாமல் கொஞ்சம் ஒன்றுக்கு 2 வாட்டி யோசிச்சு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான இரண்டாவது கேள்வி இதோ. கோபால் இந்த பிரபலமான பாத்திரத்தை சிவாஜி நடித்த படம் இவற்றில் எது? ஆப்ஷன் ஏ தங்கப்பதக்கம், ஆப்ஷன் பி புதிய பறவை, ஆப்ஷன் சி திரிசூலம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அவங்க 2 பேரும் பயங்கர ஹாப்பியா இருக்கீங்க நீங்க 2 பேரும். இல்லை எங்கள் வீட்டில் இது வந்து என் டாக்டர் வந்து கிண்டல் பண்ணிட்டே இருப்பா இந்த மேடம் சரோஜாதேவி. கோபால் கோபால். வெரி குட் வெரி குட். ஸோ அது ரொம்ப ஃபேமஸான ஒரு டைலாக். நிறைய படத்தில் வந்து விவேக் சார்லாம் கூட யூஸ் பண்ணியிருப்பார், நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது காமெடி ட்ராக் மாதிரி கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்கள் 49 பேரில் எவ்வளோ பேர் கரெக்டாக பதில் சொல்லிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். லைட்ஸ் ப்ளீஸ். மூணு பேர் தப்பா பதில் சொல்லிருக்கீங்க. 39 கிட்ட மைக் கொடுங்க. உங்க பக்கத்துலேருந்து நான் இறங்கி வரும்போது ஈஸியா கேள்வி கேளுங்க சார்னு சொல்லி ஒரு பிட்டு வேற போட்டீங்க. இதை விட ஈஸியா எப்படி நாங்க கேள்வி கேட்கறது? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சார். இதுல என்ன கன்ஃபியூஷன்? 2 டவுட் ஆயிடுச்சு. 2 ஆப்ஷன் வந்து மாறி மாறி எது இருக்குமோ ஒரு டவுட். கரெக்டான ஆன்சர் புதிய பறவை, ஆப்ஷன் பி. அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப நிறைய படத்தில் வந்து இப்போ அவங்க சொன்னாங்க, சரோஜாதேவி மேடம் வந்து சொல்லுவாங்க, கடைசி கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமான பர்ஃபார்மன்ஸஸ் இருக்கும் 2 பேரும். ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஃபிலிம், சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போது பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் செகண்ட் கேள்விக்கு அப்புறம், இந்த கேள்விக்கு 1000 rupees தான். ஸோ எவ்வளோ காசு சேர்ந்துருக்கு இந்த கேள்விக்கு அப்புறம்? 46 பேர் கடை 46,000. வெரி குட். டோட்டல் பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ? 95,000. 2 கேள்விக்கு பிறகு 95,000 வந்திருக்கு. வெரி குட், குட் கோயிங். இதே மாதிரி போங்க, சூப்பராக இருக்குது. இதே மாதிரி போனீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து நிறைய பணம் சேரும். ஸோ அந்த கடைசியாக வந்து அந்த ரெட் கார்பெட் ரவுண்ட் விளையாடி அந்த ஃபைனல் கோலிவுட் கிங் வின் பண்ணுறவருக்கு வந்து அது நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் வந்து மேக் ஷூர் யூ கிவ் த ரைட் ஆன்சர் அண்ட் லாட் ஆஃப் மணி அதில் உள்ளே போட பாருங்கள். ஸோ கோலிவுட் கிங் அதை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஓகே, உங்களுக்கான 3வது கேள்வி, இதுவும் 1000 rupeesக்கான கேள்வி. உங்களுக்கான 3வது கேள்வி, இந்தியன் திரைப்படத்தில் நடிகர் செந்தில் கதாபாத்திரம் எந்த துறையில் பணிபுரிபவர்? ஆப்ஷன் ஏ பொதுப்பணித்துறை, ஆப்ஷன் பி போக்குவரத்து துறை, ஆப்ஷன் சி மின் வாரியத்துறை. Your time starts now. Time's up. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படம் இதுவும், மெகா ஹிட்டான இந்தியன், ரொம்ப ஃபேமஸான காமெடி ட்ராக் கவுண்டமணி செந்தில் சார் இந்த படத்தில் இருக்குது. இதில் எவனா தப்பு பண்ணுங்க பார்த்துக்கிறேன். எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்லிருக்கீங்க, எவ்வளோ பேர் தப்பாக சொல்லிருக்கீங்க பார்க்கலாம். லைட்ஸ் ப்ளீஸ். Fantastic. Very good. Well done, well done, well done. Beautiful, super. 46 பேருமே கரெக்டாக பதில் சொல்லிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப பெருமையாக இருக்கு. ஆன்சர் எல்லாருக்குமே தெரிந்தது, ஆப்ஷன் பி போக்குவரத்து துறை. அந்த ஆர்டிஓ மேட்டர்லாம் நிறையா ரொம்ப ஃபேமஸான சீக்வன்சஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போது பூர்விகாவோட சூப்பராக இருக்குப்பா, நிறைய காசு சேர்ந்துருக்கும்ப்பா. இப்போவே 3வது கேள்விக்கு பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் டோட்டலாக இப்போ இந்த ரவுண்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்? 46,000. மறுபடியும் 46 பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அதாவது எல்லா 46 பேருமே கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. 3 கேள்விகளுக்கு பிறகு டோட்டல் பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 1,41,000. மேன் நல்லா இருக்கு, கேட்கறதுக்கே நல்லா இருக்கு.
பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. இதை யார் அடிச்சுட்டு போறீங்கங்கிறதெல்லாம் வந்து இனிமேல் சுவாரஸ்யமா இருக்கும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம், அதாவது வந்து மோர் தேன் 45 பீப்புள் வந்து 3 questions தாண்டினது. ஏதோ இன்னைக்கு ஏதோ லக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும், கொஞ்சம் ஏதோ லக்கு ஏதோ வெரி நைஸ், சூப்பர், ஆல் தி வெரி பெஸ்ட். சரி, அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் விட்டுருவோம். பிரேக் அப்புறமா வந்து அடுத்த கேள்விக்கு போகலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பூர்விகா மொபைல்ஸ் கோலிவுட் கிங் பவர் பை மல்லீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஒரு சின்ன பிரேக்ல சந்திப்போம். டோன்ட் கோ எனிவேர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இசைஞானி இளையராஜா அவர்கள் இதுவரை 950க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்துள்ளார். அவர் இசையமைத்த 500வது திரைப்படம் அஞ்சலி. வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல்ஸ் கோலிவுட் கிங் பவர் பை மல்லீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். 46 பேர் இன்னும் கரெக்டா பதில் சொல்லி அடுத்த ரவுண்ட் விளையாடிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யார்கிட்டயாவது பேசலாமே கொஞ்சம். நம்பர் 3 அவர்கிட்ட மைக் கொடுங்க. உங்க நேம்? என் பேர் முத்து. என்ன பண்றீங்க? நான் ஒரு ப்ரைவேட் கன்சல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சொல்லுங்க. என்னோட கொஸ்டின் என்னன்னா சார், ஒவ்வொரு டேரக்டர்ஸும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களோட எடுக்கிற படம் ஒரு மெச்சூர் லெவலுக்கு வந்துருச்சு அப்படின்னு நினச்சதுக்கப்புறம் தான் ராஜா சார்ட்ட போவாங்க. ரீசெண்டாக வந்து கௌதம் சார் கூட அப்படி தான் சொல்லியிருந்தார். ஸோ நீங்கள் மெச்சூர் ஆகிட்டீங்களா? எப்போ அடுத்த படம் அவரோட வச்சு பண்ண போகிறீங்க? நான் இன்னும் ஆக்சுவலி வயசுக்கு வரல. எனக்கு பயம் அவர்கிட்ட வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு. நிஜமாக பெரியப்பா தான் என்னை குழந்தையிலேருந்து தூக்கி வளர்த்த என்னுடைய பெரியப்பா. பட் இருந்தாலும் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக அவர்கிட்ட வந்து எனக்கு போய் அவர்கிட்ட வேலை ஆனால் ரொம்ப ஜாலியாக தான் எங்ககிட்டலாம் இருப்பாங்க. எங்ககிட்டலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஜாலியாக தான் எங்ககிட்ட பேசுவாங்க, பழகுவாங்க. பட் இருந்தாலும் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவலில் வந்து எனக்கு வந்து அவர்கிட்ட ஒரு சுச்சுவேஷன் சொல்லி கதை சொல்லி எனக்கு பயம், திட்டிடுவாங்களோ என்னடா கதை இது அப்படின்றவாங்க. எப்படியும் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி படம் பார்த்துட்டு கூட அப்படி தான் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஆசை. அது இவனுக்கே தெரியும், இவனுக்கே தெரியும், என்னோடய ஃபேமிலியில் வந்து எல்லாருக்குமே தெரியும் பெரியப்பாவோட ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து எல்லா டேரக்டர்ஸ்க்கும் இருக்கிற ஒரு ஆசை. அது எனக்கு மட்டும் கிடையாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டேரக்டர்ஸ் வந்து அவருடைய ஃபேன்ஸ் தான். மோஸ்ட் ஆஃப் த மியூசிக் டைரக்டர்ஸ் அவருடைய ஃபேன்ஸ் தான். இப்போ தமன், தேவி ஸ்ரீ பிரசாத், மணி சர்மா சார், அவங்கெல்லாம் வந்து அவங்களோட ஸ்டூடியோலேயே வந்து பெரிய ராஜா சாரோட போஸ்டர், ஒரு லேமினேட்டட் ஃபோட்டோ இருக்கும். டெய்லி கும்பிட்டுட்டு தான் அவங்க வந்து ஆரம்பமே வைப்பாங்க. விஜய் ஆண்டனி சார் வந்து இதே விஜய் டிவியில் அவார்டு வாங்கினப்போ அவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் அவார்டை இஸ் டெடிகேட்டிங் டு இளையராஜா சார். என்கிட்ட விஜய் ஆண்டனி சார் சொன்ன விஷயம் பர்சனலாக, அவரோட மியூசிக் வச்சு தான் நான் வந்து மியூசிக்கே பண்ணுறேன். இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இஸ் a லீடிங் மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி சார். எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுமே வந்து யூனோ அவங்க ஓப்பனாக ஒத்துக்கிற ஒரு விஷயம் அது. அதில் வந்து அவங்க தேர் ஆல் ப்ரவுட் ஆஃப் இட். ஏன்னா வந்து விஜய் ஆண்டனி சார் என்கிட்ட சொன்னது, உண்மையிலேயே சார் நான் வந்து ராஜா சாரோட சாங்ஸ் வச்சு தான் நான் மியூசிக் பண்ணுறேன். இஸ் கிவன் ஸோ மெனி ஹிட்ஸ். அவரோட ரீ ரெக்கார்டிங்காக இருக்கட்டும், இப்போ அந்த நடித்து இப்போ நடிகனாக கூட வந்து அவர் பேர் எடுத்துட்டாரு. பட் இருந்தாலும் வந்து ஆல் தி டெக்னீஷியன்ஸ் அண்ட் மியூசிஷியன்ஸ் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்கள என்னோட அந்த ஒரு ஃபேமிலிலேருந்து நான் வந்திருக்கேன், அந்த பிளட் லைனில் நான் வந்திருக்கேன்னு நினைக்கும் போதே ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் அண்ட் தேங்க் காட் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன் தான் சொல்லணும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ரிமைண்டிங். இப்போ வந்து கேம்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் கேட்கலாம், பேசலாம், நீங்கள் பாடலாம். ஓகே, ஆனால் வந்து ஃபஸ்ட்டு காசு முக்கியம். இந்த கேள்விக்கு வந்து 2000 rupees பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு போகும். ஸோ அந்த 46 பேரும் அப்படியே ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷஸ். ஸோ ஸ்டே பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து இந்த கேள்விக்கு பிறகு பார்ப்போம். ஸோ உங்களுக்கான 2000 rupees worth question. கமல், ரஜினி இணைந்து நடித்த நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஆப்ஷன் ஏ MS விஸ்வநாதன், ஆப்ஷன் பி இளையராஜா, ஆப்ஷன் சி சங்கர் கணேஷ். Your time starts now. Time's up. கரெக்டாக மியூசிக் பற்றி பேசிட்டு இருந்தோம், இசையை பற்றிய கேள்வியே வந்துச்சு. ஸோ எவ்வளோ பேர் கரெக்டாக பதில் சொல்லியிருக்கீங்கிறத பார்க்கலாம். லைட்ஸ் ப்ளீஸ். ஃபேண்டாஸ்டிக், ஃபேண்டாஸ்டிக்.
ஐ திங்க் இது வந்து ரொம்ப ஒரு டஃப்பான கேமாக போகுது அப்படிங்கிறது எனக்கு இப்போவே தெரியுது. ஒருத்தர் மட்டும்தான் தப்பு பண்ணியிருக்காரு. கொஞ்சம் லைட்டாக பிட் அடிச்சிருக்கலாம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட. பட் சாரி, வெரி வெரி சாரி. ஸோ 45 பேர் கரெக்டாக பதில் சொல்லியிருக்கீங்க. 2000 rupees இந்த கேள்விக்கு. ஸோ இந்த கேள்விக்கு எவ்வளோ வந்திருக்கு பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸ்லங்கிறத பார்க்கலாம். 45 பேர் கரெக்டாக பதில் சொல்லிங்க. 2000 ரூபாய் வீதம் 90,000 வந்திருக்கு. ஸோ இப்போ டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ? 2,31,000. அடாடாடா, இது வந்து ஐ திங்க் இது வந்து ஒரு 5 லட்சத்தை தாண்டும்னு நினைக்கிறேன் இந்த ப்ரோக்ராமு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் எல்லாருக்குமே. சூப்பராக பதில் சொல்கிறீங்க. இப்போ கரெக்டான ஆன்சர் யார்கிட்ட கேட்கலாம்? அந்த மேலே 46 அவர்கிட்ட பைக் கொடுங்க. ஹலோ சார், என் பேர் ஸ்ரீராம். நான் ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன். ஹாய் ஸ்ரீராம். அண்ட் இதுக்கான ஆன்சர் வந்து டாக்டர் எம்எஸ்வி. எம்எஸ் விஸ்வநாதன் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்டான பதில். பட் என்ன 45 பேருக்கு நீங்க யாரோட ஃபேன் மிஸ்டர்? நான் சூர்யாவோட ஃபேன். ஓ வெரி குட். ஆனால் உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும் சார். ரீமேக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரீமேக் வந்து காலங்காலமாக நடக்கிற ஒரு விஷயம். அது இப்போதைக்குன்னு இல்லை. அப்படி நிறைய படங்கள் வந்திருக்கு. ஸோ கரகாட்டக்காரன் படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு போன எபிசோடில் ஒருத்தர் கேட்டார். பட் சம் ஃபிலிம்ஸ் ஆர் யூனோ அப்படியே விட்டுறது பெட்டர். ஓகே. ஸோ அதுக்கு சப்போஸ் இப்போ நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் யாரை போடலான்னு நினைக்கிறீங்க அந்த செந்தில் கதாபாத்திரத்துக்கு? செந்தில் கதாபாத்திரத்துக்கா? சரி ஓகே, பிரேம்ஜின்னா கை தூக்குங்க எல்லாரும். சந்தானம்னா கை தூக்குங்க. ஆக்சுவலி கரெக்டான ஆன்சர் என்னன்னா கவுண்டமணிக்கு சந்தானம், செந்திலுக்கு பிரேம்ஜி. கரெக்டா? அதுதான். ஏன்னா சந்தானமோட ஸ்டைலும் வந்து நிறைய கவுண்டமணி சாரோட ஸ்டைலு தான். திட்டுறது வந்து போண்டா தலையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறதெல்லாம் வந்து நிறைய கவுண்டமணி சாரோடது இருக்கும். நல்லா திட்டு வாங்கிக்கிறதுக்கு பிரேம்ஜி கரெக்டாக இருப்பான். ஐ திங்க் செந்திலுக்கு வந்து பிரேம்ஜி அண்ட் கவுண்டமணிக்கு வந்து சந்தானம் வந்து பர்ஃபெக்ட் சாய்ஸ் ஃபார் கரகாட்டக்காரன் ரீமேக். ஆனால் அது திரும்ப பண்ணால் நல்லா இருக்குமான்னு தெரியல. அது போன எபிசோடில் கூட ஒருத்தர் கேட்டார் கரகாட்டக்காரன் ரீமேக் பண்ணணும். தில்லுமுல்ல திரும்பி பண்ணுறாங்க. எனக்கு தில்லுமுல்லு வந்து ஒன் ஆஃப் அவர் ஃபேவரட் ஃபிலிம்ஸ். அதில் அது வந்து சிவா தான் நடிக்கிறான். அதான் பெரிய பயமாக இருக்கு எனக்கு. நல்லா பண்ணுவான் கண்டிப்பாக. சரி அவன் கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்ல. சிவா இஸ் அ குட் ஹியூமராக வந்து அவன் கேன் ஈஸிலி புல் இட் ஆஃப். பட் ரஜினி சார் வந்து அந்த படத்தோட ஹைலைட் என்னன்னா ரஜினி சார் வந்து ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்த போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் ஹியூமர் பண்ணார். ஏன்னா அதனால தான் அந்த படத்தோட ஓப்பனிங்கில் கூட வந்து அவர் வந்து வெளியில் வந்து ஒரு இன்ட்ரோ கொடுப்பார். நான் வந்து இது வரைக்கும் புதுமையான ரஜினியை நீங்கள் இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மீசை வச்சு மீசை இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் பண்ணுவார். ஸோ அது வந்து அவருக்கு அந்த படம் புதுசுங்கிறதுனால வந்து தட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆனால் இவன் வந்து இப்போ சிவா பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர் இன் அ வெரி காமிக் ரோல் அப்படி தான் சொல்லி. இஸ் அன் ஆக்டர், யூ கேன் டூ அ லாட் ஆஃப் வெரைட்டி. அவனுக்கு நிறைய வெரைட்டி பண்ண முடியும். அவன் வந்து அவன் இப்போதைக்கு இஸ் யூஸிங் ஒன்லி த காமெடி தான் யூஸ் பண்ணுறான். அதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னென்னா வந்து எம்எஸ்வி சாரும் யுவன் சங்கர் ராஜாவும் சேர்ந்து மியூசிக் பண்ணுறாங்க. நான் 2-3 சாங் கேட்டேன். நான் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக சாங் கம்போஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறாங்க. இந்த ராகங்கள் 16 சாங் மட்டும் ஐ திங்க் தே ரீடைனிங் தட் சாங். அது ரெஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் என்னால் வந்து எம்எஸ்வி சார் வந்து ஃப்ரெஷ்ஷாக கம்போஸ் பண்ணி அதுக்கு ஈவன் ஆர்கெஸ்ட்ரா. என்ன ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா வந்து மெல்ல திறந்த கதவுலாம் வந்து எம்எஸ்வி சாரும் பெரியப்பாவும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. இப்போ எம்எஸ்வி சார் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட சேர்ந்து இஸ் ஒர்க்கிங்ன்ற போது வந்து இட்ஸ் ட்ரூ லெஜெண்ட். தி லெஜெண்ட் கண்டினியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த தில்லுமுல்லு படம் போது தான் அவர் வந்து அவரோட என்கேஜ்மெண்ட்டே நடந்தது. ஆக்சுவலாக லதா மேடமை பார்த்து ப்ரப்போஸ் பண்ணி அதெல்லாம் அந்த சமயத்தில் தான் நடந்தது. அதே மாதிரி இந்த தில்லுமுல்லு சமயத்தில் தான் சிவாவுக்கு கல்யாணம் ஆகுது. அப்போனா தில்லுமுல்லுக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. சரி, அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் விட்டுருவோம். பிரேக் அப்புறமா வந்து அடுத்த கேள்விக்கு போகலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பூர்விகா மொபைல்ஸ் கோலிவுட் கிங் பவர் பை மல்லீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஒரு சின்ன பிரேக்ல சந்திப்போம். டோன்ட் கோ எனிவேர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
உங்கள் விஜய். பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் அடுத்த படமான சியான் விக்ரம் நடிக்கும் ஐ திரைப்படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு சீனாவில் நடந்தது. இந்த முதல் கட்ட படப்பிடிப்புக்கு ஆன செலவு மட்டும் 40 கோடி. இதன் மூலமே இந்த படத்தின் பிரம்மாண்டம் புரிகிறது. Welcome back to Purvika Mobiles, Hollywood King, powered by Malli's Constructions. Next question போலாம். இது வந்து 3000 rupeesக்கான கேள்வி. ஸோ எல்லாருமே மெயின்டைன் பண்ணி அதே மாதிரி கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் பின்னிடும். கேள்வி 3000 ரூபான்றதுனால கொஞ்சம் கஷ்டமாகும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுக்கான கேள்வி. FEFC என்பதன் விரிவாக்கம். ஆப்ஷன் A, Film Education Federation of South India. Option B, Film Employees Fund of South India. Option C, Film Employees Federation of South India. The time starts now. Time's up. FEFC அப்படிங்கிறது வந்து சினிமாவில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு யூனியன். பிகாஸ் அது வந்து தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். எல்லா தொழிலாளர்களும் வந்து அண்டர் FEFC தான். அதாவது இப்போ டைரக்டர்ஸாக இருக்கட்டும், ஒளிப்பதிவாளர்களாக இருக்கட்டும், எடிட்டர்ஸாக இருக்கட்டும், எல்லா யூனியன்ஸ் ஆல் தி யூனியன்ஸ் கம் அண்டர். எங்களுக்கு தனித்தனி யூனியன் இருக்குது, ஆனால் எவ்ரி யூனியன் கம்ஸ் அண்டர் FEFC. FEFCயோட தலைவர் இயக்குனர் அமீர் சார் தான் வந்து FEFCயோட தலைவராக இருக்கார். ஸோ இதுக்கான கரெக்டான விரிவாக்கம் எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். லைட்ஸ் ப்ளீஸ். நாட் பேட் அட் ஆல், நாட் பேட் அட் ஆல். 5 பேர் மட்டும் தப்பாக சொல்லியிருக்கீங்க. நம்பர் 9, உங்கள் நேம்? என் பேர் நவீன் சார். நவீன், நான் ஓட்டேரியிலேருந்து வரேன். ஓட்டேரியிலேருந்து வரீங்க. என்ன என்ன நினச்சிங்க நீங்கள்? பி தான் நினச்சேன். பி தான் நினச்சிங்களா? ஃபிலிம் எம்ப்ளாயீஸ் ஃபண்ட் ஆஃப் சவுத் இந்தியா நினச்சிருக்கீங்க, ஆனால் அது கிடையாது. கரெக்டான பதில் சி, ஃபிலிம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா. அதுதான் கரெக்டான பதில். 5 பேர் தப்பாக பதில் சொல்லியிருக்கீங்க. பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ காசு சேர்ந்துருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா நிறைய சேர்ந்துட்டே இருக்கு. அது எவ்வளோங்கிறத பார்த்துட்டு 28 கிட்ட வரலாம். இப்போ பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்கு? 1,20,000 இந்த ரவுண்டுக்கு மட்டும் வந்திருக்கு. ஓ மை காட். இப்போ டோட்டல் பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ? 3,51,000. பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் டோட்டல் அமௌண்ட் இப்போ சேர்ந்துருக்கிறது 3,51,000. 5 பேர் இப்போ தப்பாக சொல்லி 40 பேர் இன்னும் இருக்கீங்களேப்பா. ஆனால் வந்து 6வது கேள்வி ரொம்ப டஃப்பான கேள்வி. ஏன்னா வந்து 6வது கேள்விக்கு அப்புறம் ரெட் கார்பெட் ரவுண்ட் வந்துடும். நீங்கள் வந்து இதே 40 பேர் எவ்வளோ கரெக்டாக சொன்னிருந்தா கூட அதில் 5 பேர் தான் எடுப்போம். அதுக்கான ஃபுல் மேட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஐ வில் டெல் யூ அந்த கேள்வி வரும்போது. 28 சொல்லுங்கள் சார். உங்கள் நேம்? சார் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? ஓகே, அப்போ ரைட், ஓகே, விட்டுருவோம். என்னோட கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் வேட்டை ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டேஜில் ஒன்று சொல்லியிருந்தீங்க. விஷால், ஆர்யா, ஜீவா சார், அப்புறம் வந்து ஆர்யா எல்லாரும் சேர்ந்து வச்சு ஒரு படம் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு. அதோட இது எப்படி சார் இருக்குது? இல்லை, அது கண்டிப்பாக அது 4 பேர்கிட்டையும் பேசின ஒரு விஷயம் தான். அது வந்து எனக்கு வந்து ஜீவா, ஆர்யா பண்ணுற மாதிரி இருக்கீங்க சார். விஷால் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஜெயம் ரவி எல்லாருமே எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாருமே செம்ம வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவங்க 4 பேருமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய டேட்ஸ், என்னுடைய டேட்ஸ் எல்லாமே செட் ஆகணும். அது வந்து ப்ராப்ளி ஒரு இப்போவே பிளாக் பண்ணி நெக்ஸ்ட் இயர் ஒரு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் கொடுங்க, ஒரு 3 months பிளாக் பண்ணணும் அப்படி சொல்லி அப்படி பிளாக் பண்ணி தான் அது பண்ணணும். ஆக்சுவலாக அப்படி பண்ணுறதா இருந்தால் எந்த மாதிரி மூவியாக நாங்கள் எதிர்பார்க்கலாம்? மங்காத்தா மாதிரி எதிர்பார்க்கலாமா, இல்லை கோவா மாதிரி எதிர்பார்க்கலாமா? இல்லை, ரெண்டும் மிக்ஸ்டாக ஒன்று எதிர்பார்க்கலாம். ஒரு ஜாலியாக சீரியஸாக இருக்கும். மற்ற விஷயங்கள் அப்புறம் பேசுவேன். பூர்விகா மொபைல்ஸ், கோலிவுட் கிங், பவர்ட் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 3 lakh மேலே வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் இருக்குது. ஸோ டோன்ட் கோ எனிவேர். நெக்ஸ்ட் கொஸ்டின் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ ஸ்டே டியூன்ட். டோன்ட் கோ எனிவேர். இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தனது பள்ளி பருவத்தில் பல குரல்களில் பேசுவதில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். பல மேடைகளில் பல திரைப்பட நட்சத்திரங்களைப் போல பேசி அசத்தியுள்ளார். பின்னர் அவர் தனது கல்லூரி காலங்களில் சிறுகதைகள் மற்றும் நாவல்கள் எழுதுவதில் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தார். இதுவரை அவர் 30க்கும் மேற்பட்ட சிறுகதை மற்றும் நாவல்களை எழுதியுள்ளார்.
வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல்ஸ் கோலிவுட் கிங் பவர் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ 40 பேர் இருக்கீங்க. முக்கியமான ஒரு கட்டம், 40 பேர் இருக்கீங்க. ஆனால் வந்து இந்த கேள்விக்கு பிறகு அடுத்தது வந்து நம்ம போகிறது ரெட் கார்பெட் ரவுண்ட். ரெட் கார்பெட் ரவுண்டுக்கு 5 பேர் தான் தேவைப்படுவீங்க. நீங்கள் 40 பேருமே கரெக்டாக சொல்லியிருந்தாலும் யார் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நாங்கள் பார்ப்போம். ஸோ அதனால் வந்து இந்த சமயம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கலாம். கொஞ்சம் ரொம்ப யோசிக்காமல் கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து உங்களோட ஆன்சரை பதிவு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? திஸ் இஸ் த ரெட் கார்பெட். 5 மெம்பர்ஸ்க்காக அதை வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க நீங்கள் வந்து வின் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த ரவுண்டு தான் வந்து ஆக்சுவலி வந்து ரெட் கார்பெட் ரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து இவ்வளோ பேர் இருக்கிறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் யூ. ஏன்னா வந்து ஒரு 8 பேர் 10 பேர் 13 பேர் 15 பேர் இவ்வளோ தான் இருந்திருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 40 பேர் வந்து ரெட் கார்பெட் ரவுண்டுக்காக இப்போ விளையாட போகிறீங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு ஆல் 40 மெம்பர்ஸ். ஓகேங்களா? யார் ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக கரெக்டாக சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான் மேட்ரு. உங்களுக்கான ரெட் கார்பெட் போகிறதுக்கான கேள்வி. இதுக்கும் வந்து 3000 rupees வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் போவோம் கரெக்டான பதிலுக்கு. ஓகே, உங்களுக்கான ரெட் கார்பெட் கொஸ்டின். இயக்குனர் பிரபு சாலமன் இயக்கிய கிங் திரைப்படத்தில் நடிகர் விக்ரமுக்கு வந்த நோய். ஆப்ஷன் ஏ கேன்சர், ஆப்ஷன் பி மல்டிபிள் ஸ்கெலிரோசிஸ், ஆப்ஷன் சி சிரோசிஸ். Your time starts now. Time over. Okay, time over. 40 பேர் விளையாட்டுருக்கீங்க. ரெட் கார்பெட் ரவுண்ட் போகிறதுக்கு யாருன்னு பார்ப்போம். எவ்வளோ பேர் இந்த கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்கிறத பார்க்கலாம். முதல்ல லைட்ஸ் ப்ளீஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவங்ககிட்ட கொடுங்க. நம்பர் 6. My name is மீனாட்சி. மீனாட்சி, நீங்கள் என்ன ஆன்சர் சொன்னீங்க? நான் கேன்சர் சொன்னேன். கேன்சர் சொல்லி அவங்க வந்து படத்தை முடிச்சிட்டாங்க சீக்கிரமாகவே. ஆனால் வந்து இப்போது 24 மெம்பர்ஸ் கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் பி மல்டிபிள் ஸ்கெலிரோசிஸ் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான பதில். ஸோ சாரி. இப்போ வந்து இந்த மெயின் மேட்டர். 24 பேர் கரெக்டாக பதில் சொல்லியிருக்கீங்க. இப்போ பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் அது 24 பேர் இன்ட்டு 3 எவ்வளோ சார்? 72,000. The total box office collection 4,23,000. My God, I think this is one of the highest. Purvika box office level is one of the highest in the Solno. So hats off to each one, every one of you. Super. ஆனா யார் அந்த 5 பேர் அப்படிங்கிறது தான் இப்போ அந்த $1 million question. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டா கரெக்டா பதில் சொன்னது யார்? Number 45. Number 2 யாருங்கிறத. Number 27. Number 33. இருபத்தி 4 பேர்ல 3 பேருக்கு வந்துட்டீங்க. கடைசி 2. Number 50. Well done, sir. Well done. The final person is going to make it. Number 15, 15. Congratulations.
கண்டிப்பாக அத்தனை பேருமே வினர்ஸ் தான். 24 பேருமே வந்து யூ மேட் அஸ் ஆல் ப்ரவுட் டுடே. ஆல் 50 ஏதாவது சொல்லணும். அதாவது லாஸ்ட் ரவுண்டில் தான் வந்து நிறைய பேர் போனீங்க. பட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் 5 ஆஃப் யூ. நீங்கள் வந்து இன்னைக்கு கடவுள் உங்களை பார்த்துட்டார். அதனால தான் வந்து எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங். நம்பர் 12 எனி கொஸ்டின் ஏதோ சொன்னாங்க. எஸ், உங்கள் நேம்? பிரவீன் குமார். பிரவீன், ஹாப்பி அபவுட் திஸ் இவ்வளோ ஸ்டேஜஸ் வந்ததுக்கு. ஃபஸ்ட்டு கொஷின் வந்து இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா டேரக்டர்ஸ் வந்து பாரதி ராஜா, பாலு மகேந்திரா, பாலச்சந்தர் இவங்க மாதிரி டேரக்டர்ஸ்லாம் வந்து 30 படம் 40 படம் 50 படம் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. பட் இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ் வந்து ஒரு எபவுட் 10 கிராஸ் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. இது என்ன ரீசன் நினைக்கிறீங்க? மேபி எனக்கு தெரிஞ்ச ரீசன் சரியான அப்டேஷன் இல்லை. அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் கரண்ட் ட்ரெண்டுக்கு அப்டேட்டடாக இருக்கிறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க? ஆக்சுவலி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து காம்படிஷன் அவ்வளோவா கிடையாது. ஒரு டைரக்டருக்கு வந்து அவர் கம்பீட் பண்ணுற லெவல் வந்து முன்னாடி விட இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தி. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செட்டுக்குள்ளேயே படத்தை முடிச்சிருவாங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்து வெளியில் கொண்டு போய் எடுத்தது வந்து ஐ திங்க் பாரதி ராஜா சார் தான் முதல்ல he took the whole film in a village அப்படிங்கிற மாதிரி அவர் தான் கொண்டு போனார். அந்த ஒரு டைம் ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். அதுதான் வந்து உண்மையான ரீசன் நினைக்கிறேன். இந்த வாட்டி வந்து ஜாஸ்தி டைம் ஆகுது அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து டெக்னிக்கல் டீட்டெயிலிங் அப்படின்னு தான் நான் சொல்லணும். இப்போ சிஜி அந்த காலத்தில் சிஜிலாம் அவ்வளோவா கிடையாது. இப்போ இந்த காலத்தில் டிஐ இருக்குது, அந்த காலத்தில் டிஐ கிடையாது. இந்த காலத்தில் ஆவிட் இருக்குது, அந்த காலத்தில் ஆவிட் கிடையாது. அந்த காலத்தில் ஃபில்மே தான் எடிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதை டிஜிட்டலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கம்ப்யூட்டரில் தான் வந்து எல்லாமே எடிட்டிங் நடக்குது. ஸோ எவ்ரி மியூசிக் அந்த காலத்தில் வந்து இன்னுமே எங்கள் பெரியப்பாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே 5 சாங் கம்போஸ் பண்ணுவார். ஆனால் இப்போ வந்து ஒரு சாங் கம்போஸ் பண்ணுறதுக்கே வந்து ஒரு நாளைக்குங்கிறது வந்து கஷ்டமான, பிகாஸ் த காம்படிஷன் லெவல் இஸ் மோர். இப்போ சிஜி எஃபெக்ட்ஸ்னால் வந்து நமக்கு வந்து அந்த சங்கர் சார் படங்கள் வந்த பிறகு தான் வந்து இப்படிலாம் சிஜி பண்ணலாம் அப்படிங்கிறதே வந்து தமிழில் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சதே வந்து ப்ராப்ளி ஒரு ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் வந்து அவர் வந்து ஒரு சாங்கை வந்து ஒரு ஃபேண்டஸியாக எடுக்கிறது, அதுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னது வந்து அதுக்கெல்லாம் டைம் ஜாஸ்தி ஆகும். அந்த சமயத்தில் வந்து அவ்வளோ பெரிய பட்ஜெட்ஸ் கிடையாது. இப்போ வந்து ஒரு ஆர்டிஸ்டோட பட்ஜெட்டாக இருக்கணும், ஒரு பெரிய டெக்னீஷியன்ஸோட பட்ஜெட் சம்பளம் எல்லாமே பெருசாகிடுச்சு. ஸோ அந்த பெருசை வந்து நம்ம வந்து இப்போ முன்னாடி மாதிரி 100 நாள் படம் ஏன் ஓட மாட்டேங்குது? நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் ஜாஸ்தி. இப்போ பாரதி சார் படம், பாலச்சந்தர் சார் படம், பாலு மகேந்திரா சார், எங்கள் அப்பா படங்களே எடுத்துக்கோம், கராடக்காரன், எங்கள் ஊர் பாட்டுக்காரன், நிறைய பேர், உதயகுமார் சார் இருக்காரு, ஆர் சுந்தரராஜ் சார், பாக்கியராஜ் சார் இருக்காரு, எவ்வளோ பேர் படம், எல்லாம் முக்கால்வாசி படங்கள் சில்வர் ஜூப்ளி. 175 days, 210 days, 225 days இப்படி ஓடுனது. கராடக்காரன் 425 days, அதுவும் சிங்கிள் ஒரே தியேட்டரில், அந்த தியேட்டர் மாறி கூட கிடையாது. அந்த மாதிரி வந்து இந்த காலத்தில் வந்து இட் இஸ் ஹார்ட் டு ஈவன் கிராஸ் 2 weeks. டு பி ஆனஸ்ட் 1 week, ஒரு வீக்கெண்ட் கிராஸ் பண்ணுறதுக்கே வந்து எங்களுக்கு இப்போ முடியல. இப்போலாம் 100 நாள் படங்கள்ங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ ஐ திங்க் அதனால தான் வந்து ஐ திங்க் ஆல் டைரக்டர்ஸ் ஆர் டேக்கிங் மோர் டைம் டு கிவ் அ பர்ஃபெக்ட் ஃபிலிம் அப்படிங்கிறத நினைக்கிறேன். பர்ஃபெக்ட் ஃபிலிம் அக்கார்டிங் டு தெம், நாட் அக்கார்டிங் டு த ஆடியன்ஸ். அக்கார்டிங் டு தெம் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபிலிம் அப்படிங்கிறது தான் வந்து ஐ திங்க் தட் இஸ் வை நிறைய இன்புட்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டதுனால. முன்னாடி மாதிரி கிடையாது. முன்னாடிலாம் எங்கள் அப்பாலாம் 20 நாள் ஷூட் பண்ணி, எங்கள் ஊர் பாட்டுக்காரன் வந்து 21 days ஷூட் பண்ணது. வெறும் 21 days படம் முடிஞ்சது. படம் சில்வர் ஜூப்ளி, 175 days படம். இந்த மாதிரி தான் பாரதி ராஜா சாரில் 16 days படம் பண்ணியிருக்காங்க, 20-25 days இவ்வளோ தான். இப்போ வந்து 150 நாள் 180 நாள் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நாங்கள் எடுக்கணும் அப்படின்னாலே, ஆக்ஷன் டைரக்டர்ஸ் உள்ளே வந்தாங்கனாலே அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் எடுத்துப்பாங்க. மங்காத்தா அந்த சேஸ் அந்த பைக் சேஸ் பண்ணது வந்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 days ஷூட் பண்ணோம். 12 days வெறும் அந்த பைக்கில் வந்து அஜித் சார் அதை ஜம்ப் பண்ணி அந்த சீக்வன்ஸ் மட்டும். அது வந்து படத்தில் வந்து 2.5 நிமிஷம் 3 நிமிஷம் வரும். அது வந்து வி ஷாட் அந்த டீட்டெயிலிங். ஏன்னா அவ்வளோ கார் நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம். அந்த காலத்தில் அப்படி கிடையாது, அவ்வளோ டிராஃபிக்கில் எடுக்கிறது இல்லை. இப்போ நம்ம எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், இப்போ சரோஜாவில் வந்து அந்த டிராஃபிக் ஜாம் சீக்வன்ஸ்லாம் இருக்குது. அந்த வண்டி கவுந்துரும், கிட்டத்தட்ட ஃபுல்லாக வண்டி இருக்கும். அதெல்லாம் எடுக்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா அவ்வளோ வண்டிகளை அசம்பிள் பண்ணி அந்த மாதிரி டீட்டெயிலிங் இப்போது தேவைப்படுது. பிகாஸ் ஆல் யூ கைஸ் ஆர் லைக் அப் டு டேட். உங்களால தான் நீங்கள் வந்து யூஆர் அப் டு டேட்டுங்கிறதுனால வி நீட் மோர் டைம். தேங்க்யூ. நம்ம வந்து இப்போ ஒரு சின்ன பிரேக் போகலாம். பிரேக் போயிட்டு வந்துட்டு நம்ம உங்களோட கேள்வி கேட்போம். உங்களுடைய பர்சனல் ஃபேவரட்ஸ் எல்லாமே பேசலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தனது 16வது வயதிலேயே திரைப்படங்களுக்கு இசையமைக்க ஆரம்பித்தார். அவர் இசையமைத்த முதல் திரைப்படம் அரவிந்தன். அவர் தனது 8வது வயது முதலே பல பாடல்களை பாடத் தொடங்கினார்.
Welcome back to Purvika Mobiles Kollywood King powered by Mallis Constructions. ரெட் கார்பெட் ரவுண்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இண்டிவிஜுவலாக கேள்வி கேட்பேன். அதுக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். இந்த கேள்விக்கு வந்து கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா 5000 rupees ஈச் ரைட் ஆன்சருக்கு நம்ம பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் போய் சேரும். ஸோ நம்பர் 1 உங்களுக்கு 4,23,000 எவ்வளோ சேர்க்குறீங்க நீங்கன்னு பார்க்கலாம். உங்கள் நேம்? தினேஷ். தினேஷ். என்ன ஒர்க் பண்ணுறீங்க? படிக்கிறீங்க? பிபிஓவில் ஒர்க் பண்ணுறீங்க. ஓகே, நீங்கள் யாரோட ஃபேன்? தலை சார். தலை ஃபேன். அடுத்தது உங்கள் நேம் சார்? ஜி கார்த்திக் குமார் சார். இந்த பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் யாரோட ஃபேன் சார்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஸோ வந்து அவருடைய கோச் அடையா எனக்கு வெயிட் பண்ணிருக்கீங்களா நீங்கள்? நானும் வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கேன். சரி, ஓகே. அடுத்தது தேர்ட் நம்பர் 3 நீங்கள்? நித்யானந்தம் சார். ஆ, நித்யானந்தம். நீங்கள் தானே அது? திருவாளர் நித்யானந்தம் அவர்களே, நீங்க யாரோட என்ன பண்றீங்க நீங்க? எம்கியூ இல்ல கரெக்டா இப்போ என்ன பண்றீங்கன்றத மட்டும் சொல்லுங்க. எம்கியூ டிசைன்ஸ்ல டிராஃப்ட்மேனா இருக்கேன். டிசைனரா நீங்க? ஏய் சூப்பர்யா, வெரி குட் வெரி குட். ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்க யார் ஃபேன்? இளைய தளபதி. இளைய தளபதி. வெரி நைஸ். எல்லாம் தல ஃபேன், ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேன், ஒரு தளபதி ஃபேன். அடுத்தது நீங்க உங்க நேம் சார்? வணக்கம் சார். என் நேம் முருகன். முருகன். எஸ் சார். என்ன செய்றீங்க சார்? ஐ ஒர்க் as அசிஸ்டன்ட் மேனேஜர். ஒரு டிராவல் ஏஜென்சிக்கு ஒர்க் பண்றேன். ஒரு டிராவல் ஏஜென்சில ஒர்க் பண்றீங்களா? ஓகே. நீங்க எப்படி உங்களுக்கு சினிமா ஆர்வம் எப்படி உங்களுடைய சினிமா ஆர்வம்? ரொம்ப ஆர்வம் சார். லைக் ஃப்ரம் சைல்ட்ஹுட் டேஸ். ஒரு 11 வயசுல இருந்து சினிமா பார்க்க ஆரம்பிச்சதுங்க. எந்த படங்களையும் அந்த ஒரு 25-30 வயசு வரைக்கும் மிஸ் பண்ணது இல்லைங்க. 30 வயசுக்கு மேலே செலக்டிவாக ஒரு வருடத்துக்கு ஒரு 20 படமாவது பார்த்துருவாங்க. பட் டில் த ஏஜ் ஆஃப் 30 கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு 100-110 படம் பார்ப்பேன். அந்த அளவுக்கு ஒரு இப்போ ரீசெண்டாக பார்த்தோம். கங்க்ராச்சுலேஷன், அதுக்கு கிளாப் பண்ணேன். சீரியஸாக. இப்போ என்ன ஏஜ் உங்களுக்கு? அது ஐம் 41. ஸோ இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்த ஃபிலிம்? இப்போ ரீசெண்டாக பார்த்தது நேற்று துப்பாக்கி பார்த்தேங்க. துப்பாக்கி. நீங்க முருகன் சார், நீங்க யாருடைய ஃபேன்? நான் உலகநாயகன். உலகநாயகன் கமல்ஹாசன். சூப்பர்யா. ஃபர்ஸ்டா தலை ஆரம்பிச்சது அவர் சூப்பர் ஸ்டார் தளபதி உலகநாயகன். நாயகன் மூவி சார் இன் தியேட்டர் 83 டைம்ஸ் பார்த்தேங்க. வித்தின் 100 டேஸ். வா, வித்தின் ஃபர்ஸ்ட் 100 டேஸ் 83 டைம்ஸ் தியேட்டர்ல. நாயகன் 25 வருஷத்துல நீங்க 83 வாட்டி தியேட்டர்ல அந்த படத்தை பார்த்திருக்கீங்க. கோயம்புத்தூர் அர்ச்சனாங்கிற ஒரே தியேட்டர்லயே இன் 87 ஐ saw. 87ல 83 டைம்ஸ் நீங்க பாத்துருக்கீங்க தியேட்டர்ல? எஸ், இன் தியேட்டர். ஐ திங்க் இது ரெக்கார்ட் நினைக்கிறேன் பாது. நாயகன் 83 டைம்ஸ். Brilliant sir, brilliant. You're a true Kamal sir fan. அவங்க வீட்ல எல்லாம் திட்லியா அதுக்கு வேலையை வெட்டி இல்லாம எப்ப பார்த்தாலும் நாயகர் படத்துக்கே போயிட்டு வாட் சார் மேபி அந்த ஈடுபாடு தான் உங்க முன்னாடி நான் ஐ ஹவ் கம் டு திஸ் பிளேஸ் டுடே. அந்த இவ்வளவு சினிமால இந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்கறதால இந்த இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கேன். தேங்க்ஸ் டு அந்த அற்புதமான ஒரு காம்பினேஷன் மணி சார் அண்ட் கமல் சார் காம்பினேஷன். ஒரு ராஜா சார் மியூசிக்ங்க, எவ்ரிதிங் ஞானி மியூசிக். அது எது சொல்றதே தெரியல. அது எல்லாம் அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அந்த செட்டிலேருந்து everything. So hats off to you sir. Thanks. இப்போ ஃபைனல் 5th contestant உங்க நேம்? தியாகு சார். தியாகு. எங்க இருந்து வந்தீங்க? வில்லிவாக்கம் சார். வில்லிவாக்கம். தியாகு என்ன பண்றீங்க? பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சிஎன்சி ப்ரோகிராமிங்ல இருக்கீங்க. ஓகே, நீங்க யார் ஃபேன்? இளைய தளபதி. இளைய தளபதி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இளைய தளபதி ஃபேன்ஸா ஜாஸ்தி இருக்காங்கனால அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்கப்பா. சூப்பர் சூப்பர். ஸோ துப்பாக்கி பார்த்தாச்சா? ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ ஏஜிஎஸ். எப்படி பிடிச்சது உங்களுக்கு படம்? பயங்கர கேமராமேன் வந்து சந்தோஷம் சார் என் ஃபேவரேட்டு. படம் செம்ம கிளாரிட்டி அண்ட் நிறைய தலைவர் படம் ஏற்கனவே டான்ஸ் எல்லாம் கேட்க தேவையில்ல. ஆஸ் யூஷுவலாக பட்டியாக கிளப்பியிருக்காரு. அதெல்லாம் ஃபஸ்ட்டு பாட்டு ரொம்ப எதிர்பார்த்து ஒரு சீனும் நல்லா சீக்வன்ஸ்லாம் பக்காவாக இருக்குது. ஸ்டண்டு, வே ஆஃப் ஸ்பீச்சு, டைலாக்கு, காஸ்டியூம்ஸு, கெட்டப்பு டோட்டலாக முருகதாஸ் வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காரு. சூப்பர் சூப்பர், வெரி குட். ஸோ எவ்ரி தளபதி ஃபேன் சாட்டிஸ்ஃபைடா? யா, எவ்ரி தளபதி ஃபேன் சாட்டிஸ்ஃபைட் துப்பாக்கியில் சார். இல்லை வந்தவொடனே இண்டிவிஜுவலாக அப்படியே சொல்லுங்க, அப்படியே பேசுங்க. அப்படியே இண்டிவிஜுவலாக கொஸ்டின் கேட்பேன். அதுக்கு 5000 நீங்களே தானே? அது போங்க இல்லையா? நீ யார் ஃபேன்? துப்பாக்கி படம் எப்படி இருந்துச்சு? உனக்கு 5000 ரூபாய் அப்படின்னு சொல்ல முடியுமா? இது போங்க இல்ல.
இளைய தளபதி ரசிகர்கள் 2 பேர் இருக்கீங்க. உலக நாயகன் கமல்ஹாசன் சாரோட ஃபேன் இருக்கீங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் தலை ஃபேன் இருக்கீங்க. ஸோ யார் இன்னைக்கு கோலிவுட் கிங் ஆக போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேயா? இப்போ வந்து உங்களுக்கான இண்டிவிஜுவல் கேள்வி இதுதான்ப்பா கேள்வி. இந்த கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொன்னால் தான் 5000 ரூபாய். ஓகே ஓகே தினேஷ், உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து நான் 4 ஆப்ஷன்ஸ் தருவேன். ரெடியா? ரெடி. இசைஞானி என்ற பட்டத்தை இளையராஜாவுக்கு வழங்கியவர். ஆப்ஷன் ஏ எம்ஜிஆர், ஆப்ஷன் பி சிவாஜி கணேசன், ஆப்ஷன் சி கருணாநிதி, ஆப்ஷன் டி வாலி. Your time starts now. ஓகே தினேஷ், நீங்கள் கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். லைட்ஸ் ப்ளீஸ். என்ன ஆன்சர் நினச்சிங்க நீங்கள்? வாலி. வாலி சார் கொடுத்ததா நினச்சிங்களா? ஏன்னா அதுக்கு வந்து அஜித் சார் படங்கிறதுனால தானே நீங்கள் வாலி? அப்படி இல்லை சார். இப்படி ஒரு ட்ரூ தலை ஃபேனாலாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக உண்மையான ஆன்சர் சி, கலைஞர் தான் கொடுத்தார். கருணாநிதி அவர்கள் தான் வந்து கரெக்டாக அவருக்கு இசைஞானி என்ற பட்டமும் உலக நாயகன் கமல்ஹாசனுக்கு கலைஞானி என்ற பட்டமும் வந்து கலைஞர் கருணாநிதி. எனக்கு ஒரு டவுட். எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் மியூசிக்கில் இருக்காங்க, நீங்கள் மட்டும் எதுக்கு டைரக்ஷனில் போனீங்க? அவங்களுக்கு எதுக்கு அவ்வளோ போட்டி அப்படிங்கிறதுனால நான் வந்து என்னோட தொழிலை மாற்றிக்கிட்டேன். எனக்கு அவ்வளோவா பெருசாக அவ்வளோ நாலேஜ் கிடையாது, அதான் உண்மை. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ ஹார்ட் லக் தினேஷ். ஸோ அடுத்தது கார்த்திக், உங்களுக்கான 5000 rupees worth question. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் ஒளிப்பதிவிற்கான தேசிய விருது பெற்ற திரைப்படம். ஆப்ஷன் ஏ வீரபாண்டிய கட்டபொம்மன், ஆப்ஷன் பி தில்லானா மோகனாம்பாள், ஆப்ஷன் சி பாரத விலாஸ், ஆப்ஷன் டி பராசக்தி. Your time starts now. Time's up, கார்த்திக். கொஞ்சம் டஃப்பான கேள்வி தான். நேஷ்னல் அவார்ட் வின்னிங்ப்பா, இதுப்பா டஃப். நேஷ்னல் அவார்ட் நீங்கள் என்ன ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணீங்க? பி தில்லானா மோகனாம்பாள். பி தில்லானா மோகனாம்பாள். ஸோ நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கீங்களா தப்பாக சொல்லியிருக்கீங்களா? லைட்ஸ் ப்ளீஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். பி தில்லானா மோகனாம்பாள் தான் கரெக்டான பதில். ஸோ எப்படி தெரிஞ்சு அமுக்குனீங்களா தெரியாமல் அமுக்குனீங்களா? 2 கன்ஃபியூஸ்ல அனுப்புனேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்கலாமா தில்லானா மோகனாம்பாள். இங்கி பிங்கி பாங்கி போட்டிங்களா? இங்கி பிங்கி பாங்கி அப்படிதான் இல்லை. யூடியூப்ல வந்து ஆக்சுவலி வந்து தில்லானா மோகனாம்பாள் மேக்கிங் வீடியோ இருக்குது, இப்போ ரீசெண்டாக போட்டிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு 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 விஷயம். அந்த சமயத்துலேயே வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் எடுத்திருக்காங்க தில்லானா மோகனாம்பாள் படத்துக்கு. அது யூடியூப்ல இருக்குது. ஜஸ்ட் தில்லானா மோகனாம்பாள் மேக்கிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ரேர் வீடியோ, அது ரொம்ப ரேரான வீடியோ. அந்த மேக்கிங் சீன்ஸ் வரும். அந்த சீன்ஸில் வந்து அந்த இந்த சீன் நினைக்கிறேன், அந்த ப்ராக்டிஸ் பண்ணுற சீனு, பத்மினி மேடம் அப்படி உள்ளே வர்றது, ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே எடுக்கிற சீன். முக்கால்வாசி படம் அது செட்டில் தான் எடுத்திருப்பாங்க. லைவ் லொகேஷன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் அந்த படத்தில். பட் என்னதான் இருந்தாலும் கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே நித்யானந்தம், உங்களுக்கான கேள்வி. எம்ஜிஆர் நடித்த எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் எந்த மொழியிலிருந்து மொழி மாற்றம் செய்யப்பட்டது? ஆப்ஷன் ஏ மலையாளம், ஆப்ஷன் பி ஹிந்தி, ஆப்ஷன் சி கன்னடம், ஆப்ஷன் டி தெலுங்கு. The time starts now.
டைம்ஸ் அப். என்ன ஆன்சர் சொன்னீங்க? ஹிந்தி சார். ஹிந்தி. பி ஹிந்தி. எதனால நீங்க வந்து பி ஹிந்தி நினைச்சீங்க? அதே யுகம். ஒரு கெஸ்ட்ல வந்து நீங்க வந்து இப்போ வந்து ஹிந்தி அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணிருக்கீங்க. ரெட்டா கிரீன் ஆன் பார்ப்போம். லைட்ஸ் ப்ளீஸ். கரெக்டான பதில் தெலுங்கு. சாரி 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 ஸோ முருகன் சார். எஸ் சார். உங்களுக்கான 5000 ரூபாய் மதிப்புள்ள கேள்வி. காதல் மன்னன் ஜெமினி கணேசன் தமிழில் அறிமுகமான முதல் திரைப்படம். ஆப்ஷன் ஏ ஆசை மகன், ஆப்ஷன் பி 3 பிள்ளைகள், ஆப்ஷன் சி மிஸ் மாலினி, ஆப்ஷன் டி ஔவையார். Your time starts now. Time's up. என்ன பதில் நினைக்கிறீங்க நீங்க? டி ஔவையார் பிரஸ் பண்ண சார். டி ஔவையார் அப்படிங்கிறது உங்களுடைய கணிப்பு. கரெக்டான பதில் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். லைட்ஸ் ப்ளீஸ். இப்போ கார்த்திக், நீங்கள் கொஞ்சம் வேண்டிக்கிட்டீங்கன்னா அவரும் தப்பாக சொன்னார்னா நீங்கள் கோலிவுட் கிங் கேள்விக்கு பதில் அந்த ரவுண்டுக்கு போயிடலாம். அதனால் நீங்களும் நல்லா வேண்டிக்கோங்க. கரெக்டான பதில் மிஸ் மாலினி, ஆப்ஷன் சி. அதுதான் கரெக்டான பதில். சாரி சார், இவ்வளோ தூரம் வந்து நல்லபடியாக விளையாண்டதுக்கு, இவ்வளோ தூரம் ரெட் கார்பெட் வந்ததுக்கு ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். ஓகே தியாகு, உங்களுக்கான கேள்வி. கவியரசு கண்ணதாசன் வசனம் எழுதிய திரைப்படம். ஆப்ஷன் ஏ இருவர் உள்ளம், ஆப்ஷன் பி ரத்த திலகம், ஆப்ஷன் சி கலையரசி, ஆப்ஷன் டி வீர திருமகன். Your time starts now. Hands up. ரொம்ப டஃப்பான கேள்விதான். நீங்கள் கரெக்டாக சொல்லியிருந்தீங்கன்னா அவரோட அடுத்த ரவுண்ட் விளையாடலாம். ஒரு டொமேட்டோ சாஸ், ஒரே ஒரு சில்லி சாஸ் மட்டும் விழுந்திருக்கு. 3 டொமேட்டோ சாஸ், ஒரு சில்லி மட்டும் விழுந்திருக்கு. ஒரே ஒரு சில்லி சாஸ் இருக்கு. நீ வந்து எப்படியாவது இன்னைக்கு நான் சில்லி சாஸ் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோ ஃபர்ஸ்ட். இப்படிதான். ஓகே தியாகு, ஆல் தி பெஸ்ட். லைட்ஸ் பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்று என்ன ஆன்சர் சொன்னீங்க நீங்க? டி சொன்னா பிலியன் டவுட் இருந்துச்சு. டியா? வீர திருமகன் அப்படி நினைச்சீங்க. ஆனா கரெக்டான ஆன்சர் வந்து பி ரத்த திலகம். இந்த படத்துல வந்து கண்ணதாசன் அவர்கள் வந்து பாடி நடிச்சார். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு அப்படின்னு சொல்லி ஒரு சாங் வேற வரும். இந்த படத்துல தான் அது. ஸோ ரத்த திலகம் தான் கரெக்டான ஆன்சர். ஆல் தி பெஸ்ட். ஸோ இப்போ வந்து இந்த ரவுண்டுக்கு அப்புறம் பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்கு? ஆப்வியஸ்லி ஒருத்தர் தான் கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஸோ பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸ் 5000 சேர்ந்துருக்கு. ஸோ டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் பூர்விகா பாக்ஸ் ஆஃபீஸ் டோட்டல் அமௌண்ட் 4,28,000. இப்போ உங்களுக்கு டைரக்டாக கோலிவுட் கிங் கொஸ்டின் கேட்டுருவோம். ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னா அது 4,28,000 ரூபாய் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் இது வரைக்கும் இண்டிவிஜுவலாக சம்பாதிச்ச அமௌண்ட்லேருந்து 50% கேஷ் மற்றும் நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வரும். ஆனால் வந்து லெட்ஸ் ப்ரே ஃபார் 4,28,000. தேங்க்யூ சார். ஓகேங்களா? ஆல் தி வெரி பெஸ்ட் கார்த்திக். ஆனால் உங்களுக்கு அந்த கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி
இந்த பூர்விகா மொபைல்ஸ் கோலிவுட் கிங் பவர் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கோலிவுட் கிங் கொஸ்டினுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். டோன்ட் கோ எனிவேர். த ஃபைனல் கோலிவுட் கிங் கொஸ்டின். See after the break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Purvika Mobiles Kollywood King Powered by Malli's Constructions. ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். அஜித் சார் ஃபேன், சூப்பர் ஸ்டார் ஃபேன், தளபதி ஃபேன், கமல் சார் ஃபேன், இன்னொரு தளபதி ஃபேன் எல்லாம் வந்தீங்க. ஆனால் இப்போ சோலோவாக இண்டிவிஜுவலாக சூப்பர் ஸ்டார் ஃபேன் தான் வந்து இப்போ வந்து கோலிவுட் கிங்கான கேள்விக்கு பதில் சொல்ல போகிறீங்க. ஸோ நம்ம 25 உங்கள் நேம்? என் பேர் சதீஷ்குமார். சதீஷ் சொல்லுங்கள். என்ன கொஸ்டின்னா வெற்றிமாறன் சார் சொல்லியிருக்காரு, நான் மூவிஸ்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்ப மாட்டோம், ஏன்னா வந்து இது அவார்டு வாங்கின மூவிப்பா எவன் பார்ப்பான் அப்படின்னு. சரண் சார் பண்ண அதில் ப்ரொடியூஸ் பண்ணார் ஆரண்ய காண்டம். அருமையான மூவி, எத்தனை பேர் பார்த்தாங்க தெரில, சூப்பர் மூவி, செம்ம மேக்கிங்கு. என்ன மேட்டர்னா அது அவார்டு வாங்கின படம்ப்பா, அதான் பார்க்குறோம் போயிட்டு நம்ம ஜாலியாக படம் பார்த்துருவோம். இந்த மித்து ஒன்று இருக்குது சார் தமிழ் சினிமா பொறுத்தையும், என்னை பொறுத்தவரைக்கும் அப்படி தான் தெரியுது. அது எப்படி மாறும்? இல்லை தெரில, அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான், அது ஒரு மித்து தான். அது வந்து இப்போது ஆர்ட் ஃபிலிம் ஆரண்ய காண்டம் ஒரு அற்புதமான ஒரு ஃபிலிம். குமார் ராஜா தியாகராஜா வந்து ஒரு அதுக்குன்னு சொல்லி நேஷ்னல் அவார்டு வின் பண்ணார். வெரி குட் மேக்கிங் எல்லாமே இருக்குது. அது வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கான எல்லா விஷயங்களுமே இருக்குது. ஆனால் அது வந்து அது ஒரு பயம் இருக்குது நமக்குள்ளேயே, அது நமக்கு தெரியாமல். ஏன்னா ரொம்ப காலம் வீடு படம்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு ஃபிலிம், ஆனால் அதை போய் நம்ம தியேட்டரில் என்ஜாய் பண்ணி பார்க்க முடியாது. சினிமா அப்படிங்கிறது எனக்கு உதிரி பூக்கள், இப்போ ஆரண்ய காண்டம் படமே எடுத்துக்கோங்களேன். அதில் வந்து சம்பத் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார், அவர் தான் மெயின் லீட் பண்ணியிருப்பார். இது வந்து ஒரு எல்லா மக்களுக்காக, அதாவது மக்கள் தியேட்டருக்குள்ளே வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கேரக்டரை வந்து இளைய தளபதி பண்ணியிருந்தாருன்னா அந்த படம் வேற மாதிரி, அந்த ஆர்டிஸ்டிக் ஃபிலிம் ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாகவும் ஆயிருக்கும். மக்கள் வந்து உள்ளே போய் பார்த்துருப்பாங்க, பார்த்த பிறகு தான் அவங்களுக்கு தெரியும் இதோட ஜானரே வேறன்னு. ஸோ பெரிய ஆர்டிஸ்ட் வரணும். இப்போது விஜய் சாரோ, சூர்யா சாரோ, அஜித் சாரோ, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற ஸ்டார்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஃபிலிம்ஸையும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த டைரக்டருக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்கும். ஸோ அந்த டைரக்டர் வந்து இன்னொரு படம் வந்து ஆர்டிஸ்டிக்காக பண்ணாருன்னா அதை வந்து மக்கள் உடனே போய் பார்த்துருவாங்க. தேங்க்யூ சார். சரி, ஒரே ஒரு ஃபைனல் கொஸ்டின் ஆடியன்ஸ்லேருந்து, ஒரு ஃபைனல் கொஸ்டின். சார் வணக்கம். சார் வணக்கம். பேர் சிவகுமார். சொல்லுங்க சார். உங்களுடைய குடும்பத்துடைய அடுத்த இலக்கு என்ன சார்? எங்கள் குடும்பத்துடைய ஐ திங்க் ஒன்லி இலக்கு டு என்டர்டெயின் பீப்புள். அதான் என் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மக்களை சந்தோஷப்படுற துறையில் தான் இருக்காங்க. அப்பா இருக்கட்டும், பெரியப்பா இருக்கட்டும், என்னோட பிரதர்ஸாக இருக்கட்டும், அது எந்த துறையாக வேணா இருக்கலாம். இப்போ பிரேம்ஜி நடிப்பில் இருக்கலாம், யுவன் சங்கர் ராஜா இசையில் இருக்கலாம், பவதாரணி பாட்டில் இருக்கலாம், நான் டைரக்ஷனில் இருக்கலாம். இப்போ வந்து என்னோட இன்னொரு கசின் வாசுகின்னு சொல்லி அவள் வந்து ஆர்டி பாஸ்கர் அவங்களுடைய டாட்டர், அப்பாவோட பெரிய அண்ணன் அவங்களுடைய டாட்டர். அவள் வந்து ஷீஸ் இன்டு ஸ்டைலிங், டிசைன் ஸ்டைல் பண்ணுறதுல. இப்போ அஜித் சாருக்கு வந்து அந்த லுக்கு போகலாம், அந்த லுக்குக்கு வந்து எல்லாருமே சந்தோஷப்பட்டதுக்கு காரணம் அவள் தான். ஸோ அந்த மாதிரி எங்களுடைய ஃபேமிலியில் வந்து ஐ திங்க் வி வாண்ட் டு என்டர்டெயின் பீப்புள். ஐ திங்க் அதுக்காக தான் நாங்கள் தேர். இந்தியாவில் வந்து எனக்கு தெரிஞ்ச என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இசை, கலை, டிவைன் இருக்கிற ஒரே குடும்பம் உங்களுடைய குடும்பம் தான். தேங்க்யூ சார். தேங்க்யூ சிவகுமார் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. 4 லட்சத்துக்கு போயிடலாம். கார்த்தி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறது. கோலிவுட் கிங் கொஸ்டின் கேட்டலாமா? கோலிவுட் கிங் ஆக போகிறதுக்கான கேள்வி 4,28,000 ரூபாய் மதிப்புள்ள இந்த கேள்வி. போலாமா? ஸோ கரெக்டாக 15 செகண்ட்ஸ் ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணி திங்க் பண்ணி கரெக்டான பதில் சொல்லுங்கள். வி ஆல் விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கான கோலிவுட் கிங் வின் பண்ற கேள்வி, தமிழில் சிறந்த பின்னணி பாடகருக்கான முதல் தேசிய விருதை பெற்ற பாடகர். ஆப்ஷன் ஏ எஸ்பி பாலசுப்ரமணியம், ஆப்ஷன் பி உன்னி கிருஷ்ணன், ஆப்ஷன் சி கேஜே யேசுதாஸ், ஆப்ஷன் டி பாலமுரளி கிருஷ்ணா. Your time starts now. Time's up.
கொஞ்சம் ட்ரிக்கி கொஸ்டின் தான். தமிழில் முதல்ல நேஷனல் அவார்டு வாங்கின பின்னணி பாடகர் யார்? எல்லாருமே அவார்டு வாங்கின பின்னணி பாடகர்கள் தான். ஆனால் அதில் வந்து தமிழில் யார் வாங்கினா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. 4,28,000 ரூபாய்க்கான கேள்வி. கோலிவுட் கிங் ஆக போகிறதுக்கான கேள்வி. என்ன ஆப்ஷன் நீங்கள் நினச்சிங்க? எஸ்பி பாலசுப்ரமணியம். எஸ்பி பாலசுப்ரமணியம். ஓகே, ஆப்ஷன் ஏ நினச்சிருக்கீங்க. எதனால எஸ்பிபி நினச்சிங்க? ரெண்டு டவுட் ஆச்சு, ஏ அண்ட் டி ரெண்டு ஆப்ஷன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுது. ஸோ எஸ்பிபி இல்லை கேஜே யேசுதாசன் சொல்லி நீங்கள் டி பாலமுரளி கிருஷ்ணா. ஸோ இவங்க 2 பேர் தமிழில் ஃபர்ஸ்ட் வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. எஸ்பிபி என்ன சாங்க்கு ஃபர்ஸ்ட் வாங்கியிருப்பார் தெரியுமா? இல்லை, நான் ஃபஸ்ட்டு இந்த எம்ஜிஆர் ஃபிலிமில் ஒரு பாட்டு பண்ண அடிமை பெண்ணில் ஒரு சாங். அடிமை பெண்ணில் ஒரு சாங் பாடியிருப்பார். ஆமாம், கரெக்டு. 1000 நிலவே வா. அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கேஜே யேசுதாஸ், உன்னிகிருஷ்ணன், கொஞ்சம் பாலமுரளி கிருஷ்ணன் தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து கரெக்டான பதிலா தப்பான பதிலா, கோலிவுட் கிங்கா இல்லைன்னா வந்து ஜஸ்ட் வின்னரா அப்படிங்கிறத பார்க்கலாம். லைட்ஸ் ப்ளீஸ். The correct answer is உன்னிகிருஷ்ணன். தமிழில் முதல் நேஷனல் அவார்டு வாங்கின பிளேபேக் சிங்கர் அப்படின்னா வந்து உன்னிகிருஷ்ணன் தான். எஸ்பிபி சார் வந்து ஏக் துஜே கேலியே தெலுங்குக்கு வாங்கியிருக்காரு, ஹிந்திக்கு வாங்கியிருக்காங்க, தமிழுக்கு வந்து மின்சார கனவுக்கு வாங்கியிருக்காங்க. ஆனால் மின்சார கனவு ரொம்ப லேட்டு. ஜெயசுதாஸ் சார் நிறைய மலையாளம் ஃபிலிம்ஸ்க்கு வாங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து பாலமுரளி கிருஷ்ணா வந்து தெலுங்குக்கு வாங்கியிருக்காங்க. தமிழில் எனக்கு தெரிஞ்சு வந்து 4 பேர் தமிழுக்காக வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வாங்கினது உன்னிகிருஷ்ணன் பவித்ரா படத்துக்காக வாங்கினார். அப்புறம் 2வது வந்து காதலன் படத்துக்காக என்ன விலைக்கு வாங்கினாங்க. அப்புறம் வந்து 2 வாட்டி அவர் வாங்கினார். ஒரு எஸ்பிபி சார் வந்து தங்கத்தாமரை மகளைக்காக தமிழுக்கு வாங்கினார். அப்புறம் வந்து சங்கர் மகாதேவன் வந்து என்ன சொல்ல போகிறாய் கண்டு கொண்டேன்காக வாங்கினதான் நினைக்கிறேன். ஸோ இந்த 4 பேர் தான் தமிழுக்கு வாங்கிடுறாங்க. ஆனால் வந்து இப்போ தெலுங்குல வந்து எஸ்பிபி சார் நிறையா படத்துக்கு வாங்கியிருக்காங்க. அவர் கிட்டத்தட்ட ஐ திங்க் இஸ் காட் அரௌண்ட் 5 to 6 அவார்ட்ஸ், நேஷ்னல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு நினைக்கிறேன். மேலேயே வாங்கியிருக்கலாம் அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் நத்திங் லெஸ் தேன் தட். ஆனால் தமிழுக்கு வந்து ஒன்று தான் வாங்கியிருக்காரு. அவர் சங்கராபரணம் வாங்கியிருக்காரு. ஆனால் சங்கராபரணம் தெலுங்கு, தமிழ் கிடையாது. ஸோ உன்னிகிருஷ்ணன் அப்படிங்கிறது தான் வின் பண்ணார் நேஷ்னல் அவார்ட் ஃபஸ்ட்டு தமிழ் படத்துக்காக. பவித்ரா படத்துக்கு வந்து உயிரும் நீயே அப்படி ரொம்ப கஷ்டமான ஒரு சாங். அந்த சாங்க்கு தான் வந்து உன்னிகிருஷ்ணன் சார் வந்து வாங்கினார். பட் ஆல் தி பெஸ்ட் கார்த்தி, யூ டன் அ கிரேட் ஜாப். மேடம் ஜஸ்ட் மிஸ்ல கோலிவுட் கிங் டைட்டில் விட்டாரு. பட் ஆனால் அவங்க வெறும் கையோட அனுப்பல. நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் 16,000 சம்பாதிச்சிருக்கீங்க. 16,000ல் வந்து உங்களுக்கு 50% தான் கொடுப்போம். ஸோ 8,000க்கான செக் மற்றும் சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் ஒரு ஹோம் தியேட்டர், smartshoppers.in வழங்கும் டிஜிட்டல் கேமரா. ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச். நீங்கள் வந்து கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வீட்டில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு, அரிய வாய்ப்பு. இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு எஸ்எம்எஸ் கேள்வி உங்களுக்கு கேட்போம். இந்த ஷோலேருந்தே ஒரு கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு வந்து கரெக்டாக நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா 5 பேர் செலக்ட் பண்ணி நலாஸ் ஆப்பக்கடை வழங்கும் 2,000 rupees worth gift voucher தருவோம். அங்கே போய் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். கேள்வி என்னன்னா, கோபால் இந்த பிரபலமான பாத்திரத்தில் சிவாஜி நடித்த படம் இவற்றில் எது? ஆப்ஷன் ஏ தங்கப்பதக்கம், ஆப்ஷன் பி புதிய பறவை, ஆப்ஷன் சி திருசூலம். நீங்கள் வந்து ஃபோன் எடுத்து KOK ஸ்பேஸ் ABRCன்னு டைப் பண்ணி 57827 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் SMS பண்ணுங்கள். ஸோ the lucky 5 people will get நலாஸ் ஆப்பக்கடையிலேருந்து 2,000 rupees gift voucher. தேங்க்யூ வெரி மச். நான் கலந்துக்கிட்ட 50 பேருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்த வாரம் 8 மணிக்கு மீண்டும் பூர்விகா மொபைல்ஸ் கோலிவுட் கிங் பவர் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் வெங்கட் பிரபு. தேங்க்யூ வெரி மச். பாய் பாய். குட் நைட். டாடா. தேங்க்யூ.